ஹாய் மக்களே! ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஹேப்பி. இந்த வீடியோல ஒரு அருமையான ஃப்ளவரிங் பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணீங்க அப்டின்னா ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிரும். இது வந்து ஒரு முல்லை செடியோட ஒரு வெரைட்டி. சந்தன முல்லை அப்டின்னு எங்க இதில சொல்லுவாங்க. ஸோ உங்க ஏரியால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அது எப்டிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பிளான்ட் வந்து அருமையான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. நம்ம பூக்காண்டி செலவிடுறோம் இல்லையா? அந்த காச வந்து நல்லா மிச்சப்படுத்தும். இந்த பிளான் பத்தி கேர் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த செடி வந்து பொதுவா வேகமா வளரக்கூடிய செடி. ஒரு 3லருந்து ஒரு 4 மாசம் ஆனாலே போதும். அப்பவே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இது ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டா வளரக்கூடிய செடி தான். இத வந்து நான் 2 விதத்துலயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு இடம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க தரையிலேயே வைங்க. எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்ல, இந்த மாரி சிட்டில இருக்கேன் அப்டின்னா, நீங்க வந்து க்ரோ பேக்லயும் வளர்க்கலாம். ஸோ 2மே வந்து காம்பேக்டபிளா தான் இருக்கும். ஆ தரையில இடம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க தரையிலேயே நீங்க நடவு செய்யுங்க. அதுக்கப்புறமா இது வந்து கோடை காலத்தில அதிக பூக்கள் பூக்கும். மித்த செடிகள் மாதிரி ஒரு கோடை காலம்னாலே வந்து இதில மித்த செடிகள கம்பேர் பண்ணும்போது இதில அதிகமான பூக்களே நீங்க வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து சாயில் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க தரையில நடுறதா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தரையிலேயே எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே தேவையே இல்ல. நீங்க நார்மலா நீங்க நடவு செஞ்சா போதும். வேறஸ் நீங்க மாடி தோட்டம்லாம் அந்த மாரி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, மண் வந்து எப்பவுமே ஒரு 40% மண் வந்து நார்மலா நம்ம கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 30% கொக்கோ பீட் இருந்தா அப்படின்னா, கொக்கோ பீட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மண்புழு உரம் இந்த மாரி ஆர்கானிக்கா நீங்க வீட்ல கம்போஸ் செஞ்சு ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத ஒரு 20% போட்டுக்கோங்க. அண்ட் மீதி 10% வந்து செம்மண் இருந்தா நீங்க போடுங்க. மோஸ்ட்லி நம்ம கடையில வாங்கி நம்ம வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா, அதிலேயே வந்து செம்மண் பேக் பண்ணி தான் நீங்க குடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, செம்மண் வந்து போட வேணாம். செம்மண் வந்து இந்த மாரி ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த மண் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸோ அதனால சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்க மண் கலவை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க போடுங்க. மோஸ்ட்லி சாயில் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து உரம் பத்தி பார்க்கலாம். இதுக்கு உரம் வந்து மண்புழு உரம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க மண்புழு உரம் போடலாம். அதுக்கப்புறமா கடலை பிண்ணாக்கு இருந்துச்சு அப்டின்னா, அதையும் நீங்க போடலாம். அது சாம்பல் உரம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சாம்பல் இருக்கும் இல்லையா? அத நீங்க வந்து போடலாம். சாம்பல்ல வந்து அதிகப்படியா பொட்டாசியம் இருக்கும். ஸோ, அதனால அதையும் போடலாம். நான் வந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு உரமுமே வந்து இந்த செடிக்கு போட்டதே இல்ல. பட் இருந்தாலும் ஃப்ளவரிங் வந்து நல்லா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பிகாஸ் நான் தரையில நட்டுருக்கேன். தரையில வந்து இந்த செடிக்கு தேவையான ஒரு எசென்ஷியலான உரம் வந்து எப்பவுமே தரையில இருக்கிற மண்ல இருக்கும். ஸோ, அதனால அப்படின்னு நெனைக்கிறேன். ஆ நீங்க வந்து மாடி தோட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி உரம் வந்து நீங்க கன்ஃபார்ம் குடுத்து தான் ஆகணும். இது மட்டும் தான் குடுக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்ல. அ சிம்பிளா நம்ம வீட்ல செய்யக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் திரவ உரம் இருந்தாலும் நம்ம குடுக்கலாம். ஸோ நம்ம சேனல்ல திரவ உரம் பத்தி நெறையா நம்ம போட்டிருக்கோம். நெறைய வியூஸ்மே நல்லா பார்த்துருந்தீங்க. அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். ஸோ டைம் கிடைச்சா அப்படின்னா அத செக் பண்ணி பாருங்க. அடுத்து வாட்டரிங் பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். வாட்டரிங் வந்து நீங்க டெய்லியும் இதுக்கு வந்து தண்ணி ஊத்தணும். கன்ஃபார்ம் மறக்காம டெய்லியுமே வந்து இதுக்கு தண்ணி ஊத்தணும். ஆம். அடுத்தபடியா இருக்க ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது புதுசா இலைகள் வந்து துளிர் விடுது அப்டின்னா, அதில வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு பூச்சி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வழக்கம் போல எல்லாம் சொல்ற மாதிரி நீம் ஆயில் இருந்தா அப்டின்னா, நீங்க நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன அப்டின்னா, நம்ம முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா? ஸோ முருங்கைக்கீரையில நெறைய சத்துக்கள் இருக்கு. ஆ அந்த முருங்கைக்கீரைய வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 10 மடங்கு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம குடுத்தீங்க அப்டின்னா, அந்த மாரி பூச்சியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் போயிரும். ஆ நெக்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, முடிஞ்ச வரைக்குமே வந்து ஆர்கானிக்கா இருக்கிற ஃபெர்டிலைசர் மட்டும் நீங்க குடுங்க. மோஸ்ட்லி வந்து தேவைப்படாது. இத எப்படி நான் பதியம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு குச்சி மாரி நார்மலா இந்த செடியில இருக்கிற நல்லா தடிமனா இருக்கிற குச்சிய வந்து கட் பண்ணிட்டு, அது சும்மா எப்பயும் போல நான் மண்ல வந்து நான் நடவு செஞ்சேன். அவ்வளோதான் நான் செஞ்சது. ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும் இது உங்கட்ட காமிக்கிறது. ஸோ அவ்வளோ நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி எங்க வீட்ல இந்த செடி வந்து நாங்க கொஞ்சம் ரைட் சைட் தள்ளி வச்சிருந்தோம். ஆ ஒரு 1 1/2 இயர்ஸ் கூட அந்த செடி எங்க வீட்ல நல்லா வளர்ந்துருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இது வந்து நாங்க விண்டோவுக்கு மேல ஏற விட்டுட்டோம். ஸோ மழை ஏதாவது பேஞ்சுச்சு அப்டின்னா, அந்த விண்டோ ஸ்லாப்ல தண்ணி அதிகமா தேங்கி, வீடு உள்ள வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் கிராக் விழுகுற மாதிரி.
ஸோ, அதனால நாங்க பெயிண்ட் அடிக்கிற சமயம் வேற. ஸோ, அத ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப எங்க வீட்ல அப்படியே லாஸ்ட்டா அந்த பைப்க்கு நேரா கனெக்ட் விட்டு மேல தூக்கி விட்டுருக்கோம். ஸோ, ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. அதிலேயே வந்து நாங்க டெய்லி ஒரு 10லேருந்து ஒரு 15 பூ கூட நாங்க பறிச்சிருப்போம். ஸோ, Instagramல நம்ம சேனல்ல ரீல்ஸ்லயும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ, டைம் இருந்தது அப்படின்னா, அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ, இதுக்குன்னு நான் கம்ப்ளீட்டா கேர் அப்படின்லாம் எதுவுமே பண்ற மாதிரி இல்ல. நல்லா வெயில் படுற இடத்துல நீங்க நடவு செய்யுங்க. இந்த செடியில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பூ பறிக்கும்போது 2 கை யூஸ் பண்ணி தான் பறிக்கணும். சும்மா ஒரு கை யூஸ் பண்ணி நம்ம பறிச்சா அப்படின்னா, அந்த இலை வந்து மொட்டுக்கள் இருக்கிற இலை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ, நம்ம ரொம்ப மெதுவா பறிச்சாலும் கூட அப்படியே அது துண்டா வந்துரும். ஸோ, அத நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து பிடுங்கணும். இதுதான் இந்த செடியில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய இடம். மித்தபடி இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி, இதே மாதிரி நம்ம சேனல்ல பல செடிகளுக்கான ரிவ்யூஸ் இருக்கு. அட் த சேம் டைம் உரம் வந்து நம்ம வீட்ல ஆர்கானிக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா, நம்ம வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ, இந்த வீடியோவே வந்து கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ, 10 நாளா எதுவுமே அப்லோட் பண்ணல. பிகாஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நெறையா ஒர்க் இருந்ததுனால, என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ, அடுத்த வர நாள்ல வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் நெறைய வியூஸ் அண்ட் நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நிச்சயமா அடுத்தடுத்து உங்களுக்கு தேவைப்படுற கன்டென்ட்லாம் வந்து நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். பை. நன்றி.